Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு சிலிகான் மோல்டு பத்தின ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டுருந்தோம். இது ரொம்ப 1 year முன்னாடி பண்ணது. ஸோ இதனுடைய டீடைல் வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வந்து ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாகவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அண்ட் கிளியர் சிலிகான் இது ரெண்டுமே வச்சு ஒரு மோல்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ அந்த மோல்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றினது தான். இது பார்த்தீங்கன்னா 1 yearக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு அப்படியே இருக்குது. ஸோ இது நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அது பேஸ்க்கு உண்டான ஒரு கண்டெய்னர், எம்டி கண்டெய்னர், வேஸ்ட் கண்டெய்னரை வந்து கட் பண்ணி ஒரு பேஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வுடன் ஃப்ரேமில் ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட் ட்ரே. ஸோ இது 3 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம எப்படி மோல்டு செட் பண்ணுறது பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அண்ட் கிளியர் சிலிகான். இது 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இந்த மோல்டு பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப சீப்பாகவே நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 250 ml மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மோல்டுக்கு தேவையான அளவுக்கு சிலிகான் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வேஸ்லின் ஏதாவது எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரேமுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். இது எவ்வளோ நேரத்தில் செட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ லைவாக பார்த்துக்கலாம். ஸோ மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எதை இம்ப்ரெஷன் எடுக்க போகிறோமோ அதை எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இம்ப்ரெஷன் எடுக்க போகிறோம். ஜென்டலாக நல்லா புஷ் பண்ணுங்க. எல்லா இடமும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா 12:20 டைம். இப்போ வந்து 12:20 நம்ம மோல்டு ரிலீஸ் பண்ணும்போது என்ன டைம்ன்றது நான் உங்களுக்கு
நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மோல்டு வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 12:32. ஸோ எவ்வளோ நேரத்தில் செட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிலிக்கான் மோல்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது எவ்வளோ நாளானாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இது எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோல்டில் நான் காஸ்டிங் பண்ணது தான் இது. எபாக்சி ரெசினும் சாண்ட் இது ரெண்டையும் வச்சு காஸ்டிங் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அழகான மோல்டை வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் மோல்டும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப குயிக்காக நீங்களும் உங்கள் வீட்டில் தேவையான மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.